வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திமுகவை சார்ந்து இப்போ நேற்று ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. அது என்ன நிகழ்ச்சினா முதியோர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா முதியோர்கள் மாநாடுன்ற அது ஜென்சி டிஎம்கே தானப்பா போட்டிருந்தாங்கனாக்கா ஜென்சி திமுகவும் இல்லை திமுகவும் இல்லை. அது ஆக்சுவலாக முதியோர்கள் மாநாடு. நீங்களே சொல்லுங்கள், ஜென்சி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா இந்த முதல் தடவை வாக்காளர்கள் இல்லை இளைய தலைமுறைகள் இவங்கள தான் ஜென்சின்னு சொல்லுவோம், கரெக்டாக இல்லையா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த 60 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களை கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சிருக்காங்க. நம்மளாம் நீங்களே பாருங்களேன். இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது கம்ப்ளீட்டாக திமுகவோட ஸ்கிரிப்டட். ஆக்சுவலாக அதாவது திமுக என்ன பண்ணுதுனாக்கா ரீசெண்டாகவே, அதாவது தாவேக்கா ஆட்சி அமைச்சது வந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக ஒரு ஸ்கிரிப்டை மெயின்டைன் பண்ணுது. என்னன்னாக்கா நம்ம தோற்றதுக்கு காரணம் இன்ஸ்டாகிராம் தான், இளைய தலைமுறை வாக்காளர்கள் ஓட்டெல்லாம் நமக்கு போயிடுச்சு, அதாவது இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஓட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதாவது இவங்க வந்து பயங்கரமாக மேனிபுலேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த இன்ஸ்டாகிராம் மேலே பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணாங்கன்னா திமுககாரங்க இந்த இன்ஸ்டாகிராமில் யார் ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்கன்னு பார்த்தா இந்த கண்ணாடி போட்ட ஒய்யாபுரி இருக்கான் இல்லையா, இவன் தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். உடனே இவனை கூப்பிட்டு எப்பா நான் சொல்கிற மாதிரி பண்ணு, இதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அறிவாலயத்தில் இடமும் கொடுத்து இவங்களை வந்து இந்த நிகழ்ச்சியும் பண்ண வச்சு இந்த நிகழ்ச்சியை கம்ப்ளீட் ஸ்கிரிப்டடும் திமுக எழுதி கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா நாங்கள் முதல்ல ஒரு தெரு ஓரமாக ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு நரேட்டிவை செட் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானாக்கா எங்களுக்கு இடமே கொடுக்கலங்க, ஏங்க இப்படி எங்களை ஒடுக்குறீங்க, ஏங்க இப்படி அடக்குறீங்க, ஏங்க இப்படி முடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வேற எடுத்து போட்டானுங்க. ஆனால் இது முழுக்க திமுகவோட ஸ்கிரிப்டடு. இது இவனுங்க பண்ண வேலை கிடையாது, திமுக எழுதி கொடுத்து பண்ண ஸ்கிரிப்டட். அதை தான் இந்த வீடியோவில் தோலை உரிக்க போகிறோம். அதாவது இது முழுக்க திமுக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் இவனுங்க செயல்படுத்திருக்கானுங்க அப்படின்றத இந்த வீடியோவில் போட்டு எல்லாரும் முன்னாடி உடைக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இல்லை ஜென்சி மீட்டப் குறிப்பா அது வந்து ஒரு 20 பேர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சோசியல் மீடியால வந்து ஒரு போஸ்ட் எல்லாம் பண்ணி நாங்க டவர் பார்க்ல நடத்தலாம்னு பார்த்தோம். சோ வேற ஒரு மண்டபத்தை போய் பார்த்தோம், அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் இன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடிய 4 மணிக்கு அந்த ஃபங்க்ஷன் காலையில 9 மணிக்கு வந்து சொல்றாங்க எங்க நடத்துறதுக்கு பெர்மிஷன் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் இப்படி தடுக்கிறீங்க? ஏன் எங்களை பார்த்தா பயப்படுறீங்க? ஓ அப்படியா விஷயம்? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் டெலிகிராம் குரூப் லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்ம டெலிகிராம் குரூப் வந்துடும். இந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றது மூலியமா தாவேக்கா சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மாவட்ட ரீதியாக டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல நீங்க ஜாயின் பண்றதன் மூலியமாக உங்க மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தலைமை கிட்ட கொண்டு போயிடுவோம். அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், உங்க மாவட்டத்தில் சரி செய்யப்படாத பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதையும் கொண்டு வந்து நீங்க வைக்கலாம். இதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். சோ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகே பாஸ். முதல் விஷயம், திமுக உடைய அந்த முதியோர்கள் கூட்டம், அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். நம்ம ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொன்னாங்க, அது ஜென்சி டிஎம்கே கிடையாது, அது முதியோர்கள் கூட்டம். அதை பத்தி பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா நம்முடைய முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அல்டிமேட் சார் அஜித் குமார் இருக்கார் இல்லையா, அவருடைய அம்மா இறந்து போனதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இரங்கல் தெரிவிக்க நேற்று இரவு அவருடைய இல்லத்துக்கு போயிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த ஃப்ரேமை பார்க்கணும் நீங்க, அவ்வளவு நிகழ்ச்சியா இருந்தது. காலையில வந்து நியூஸ் தெரிஞ்சது இந்த மாதிரி நேற்று காலையிலேயே ஏகேவுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு ஷோயினூரோட எம்எல்ஏ அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர் போயிருந்தாப்புல, பல பேர் போயிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தா நம்ம முதலமைச்சர் போனால் நல்லா இருக்குமேப்பா, என்னப்பா இது போயிருக்கலாமேப்பா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம். போவாரா மாட்டாரான்ற ஒரு டைலமோல இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் அவர் போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் ட்ரெண்டிங் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அந்த ஃப்ரேமை பார்க்கணும் நீங்க. நம்முடைய முதலமைச்சர் போறாரு, அவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. இன்னைக்கு தான் அவர் முதலமைச்சர், அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்கள். என்னோட நண்பனோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா நான் தான் அங்கே முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அங்கே 2 பேரும் கட்டி பிடிச்சதா இருக்கட்டும், அப்புறம் த்ரிஷா மேம் போனதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வயிறெறியும், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதையும் அவதூறு கிளப்புவானுங்க. கிளப்புறோம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அங்கே முதலமைச்சரை தாண்டி அதனை ஒரு நல்ல ஒரு நண்பராக அவரை கொண்டு போய் காமிச்சார் இல்லையா நம்ம முதலமைச்சர், அந்த இடத்துல எங்களுடைய தளபதி வந்து வேற லெவல் தலைவா அப்படின்னு தான் சொல்லணும்.
இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து நேற்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக திறந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்பலை ஓட விட்டு அடிக்கிறானுங்க. யாரா அந்த கும்பல்னு பார்த்தாக்கா ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்ட ஒய்யாபுரி இருக்கான் இல்லையா, இவன் டீமை தான் போட்டு அந்த அடிக்கிறாங்க சோஷியல் மீடியா திறந்த உடனே. என்ன பண்ணானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நாங்கள் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துகிறோம், அதாவது வந்து ஒரு மீட்டப் மாதிரி, ஃபேன்ஸ் மீட்டப் மாதிரி, எல்லாரும் வந்துருங்க கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு போஸ்டர் போட்டு ஏதோ காமெடி பண்ணியிருந்தானுங்க. என்னவோ பண்ணுறானுங்க பா இவனுங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டு நம்ம பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஊர்பட்ட பித்தலாட்டங்கள் 1-2 கிடையாது. இந்த திமுக காரங்க எவ்வளவு கேவலமானவனுங்க அப்படின்றத நேற்று ஒரே நாளில் காமிச்சிட்டானுங்க அவனுங்க. We are proud Kottus. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். அதாவது லைனா நம்ம வந்து இவனுங்க பண்ண பித்தலாட்டங்களை அடிக்கிட்டே போலாம். முதல் விஷயம், இந்த நிகழ்ச்சி மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா திமுகவோட ஸ்கிரிப்டட். அதாவது இது திமுகவுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இவனுங்களே சொல்லுவானுங்க. ஆனால் இது திமுகவோட கம்ப்ளீட் ஸ்கிரிப்டட். திமுக தான் சொல்லி இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணால் நல்லா ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஊதி சன் நியூஸ் முதற்கொண்டு இதை கவர் பண்ணுதுன்னா பார்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு திமுகவோட ஸ்கிரிப்டட்னு சொல்லிட்டு. இது முதல் விஷயமா. ரெண்டாவது விஷயம், எங்களை அடக்குறாங்க, உடக்குறாங்க, முடக்குறாங்க, மடக்குறாங்க, கொடுக்குறாங்க, வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இவனுங்க பேசுறாங்க நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில். எதுக்கு? ஃபுல்லாக ஒரு டிஆர்பிக்காக. அதாவது இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக, இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக இவங்க பக்கம் திரும்பணும்னு சொல்லிட்டு எங்களை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று இவங்க ஃபுல்லாக ஆடு போட்டுருந்தாங்க. அது ஒரு பக்கம். எதுக்கு? ப்ரமோஷனுக்காக ஒரு ஆடு போட்டுருந்தாங்கன்னா, ஏய் இன்ஸ்டாகிராம்குள்ளே வாங்கடா, அதுதானே நம்மளை தோக்கடிச்சிருச்சு, அடுத்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் பின்னாடி இந்த சின்ன தத்தியம் பெரிய தத்தியம் சுற்றிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க பக்கம். இது ரெண்டாவது விஷயமா. அதாவது இது சாதாரண நபர்கள் நடத்துற ஒரு மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பாத்தீங்கன்னா ஃபுல்லா திமுகவோட ஸ்கிரிப்டட். இது ரெண்டாவது விஷயமா. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டா ஜென்சி டிஎம்கே. அதாவது எப்படின்னா இளைஞர்கள் ஃபுல்லா உங்க பக்கம் இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க பக்கம் தான் இருக்காங்க பாருங்க ஜி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா இந்த யங்ஸ்டர்ஸ் நாங்க காட்டுறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க இவனுங்க. இது மூணாவது பாயிண்ட். அதாவது ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்தது பூரா இந்த 60 வயசுக்கு மேல இருக்கிற டிக்கெட்டுங்க வந்திருக்குதுங்க. இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வந்தவனுங்களை காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கானுங்க. ஏங்க திமுக காரணங்களுக்கு கூட்டம் கூப்பிட்டா வராதுன்னு ஊருக்கே தெரியும். ஆனா இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, நாங்க ஒரு ஃபேன்ஸ் மீட்டப் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் பண்ணானுங்க. சரி பரவாயில்லன்னு விட்டோம். நம்ம இத காசு கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வர அளவுக்கு இப்படி கேவலமான ஒரு மீட்டப் பண்ண சொல்லி யாரா உங்களை கேட்டது? சரிப்பா காசு கொடுத்து கூட உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னாக்கா, நம்ம பயலுக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியிலே மைக்க பிடிச்சி நிக்கிறானுங்க. வரவங்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, ஏங்க இந்த மாதிரி உள்ள போனீங்களே என்னங்க பேசுறாங்கனாக்கா, கலைஞரை பத்தி பேசுறாங்க. என்னது கலைஞரை பத்தி பேசுறாங்களா? கலைஞரை பத்தி என்னங்க பேசுறாங்கனாக்கா, கொள்கையை பத்தி தாங்க பேசுறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு என்னங்க கொடுத்தாங்கனாக்கா, 300 ரூபா கொடுத்தாங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. என்னது 300 ரூபா கொடுத்தாங்க, வாட்டர் பாட்டில்? டேய் 200 தான் கொடுப்பானுங்க அவனுங்கனாக்கா, 300 ரூபா கொடுத்தானுங்க. அதாவது இவனுங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த மேட்டரை உள்ளேருந்து வர வெளில ஒருத்தன் உடனிட்டு போயிட்டான். உடனே அவங்க செக்யூரிட்டி வந்து வீடியோ எடுக்கூடாது, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு உடனே அனுப்புறானுங்க. இந்த அளவுக்கு காசு கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வர சொல்லி இவனுங்களை யாருங்க இப்படி ஒரு மீட்டப் நடத்த சொன்னது? வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம் திமுக. சரி அட்லீஸ்ட் வந்தானுங்களே, வந்து மேடையில ஒழுங்காவது பேசினாக்கா, திமுக காரனாக்கா வெட்ட வெட்ட வளர வாழை மரம் நினைச்சாடா, இது வாழையடி வாழையா வர ஆலமரம்டா அப்படின்னு சொல்லிட்டு எவன் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தெரியலங்க, வந்து இப்படி ஒப்பிச்சுட்டு போறானே இவனுங்க. வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம் திமுக. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? முதல் விஷயங்க ஒண்ணுமே இல்லை, நான் சிம்பிளா கேட்கறேன். அதாவது காலங்காத்தால நேற்று என்ன பண்ணானுங்கனாக்கா, நாங்க ஒரு மீட்டப் நடத்தலாம்னு சொன்னோம். அந்த மீட்டப் வந்து நாங்க வந்து அண்ணா ஆர்ச் கிட்ட பண்ணலாம், ஒரு 30-40 பேரோட வச்சு பண்ணலாம் அப்படின்னு. என்ன 30-40 பேருக்கு ஒரு மீட்டப்? என்னடா இவனுங்க பண்றானுங்க? 30-40 பேர் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டியதாண்டா, எதுடா மீட்டப்னாக்கா? அங்கதான் ஸ்கிரிப்டே இருக்குது. உடனே என்ன பண்ணானுங்கனாக்கா, எங்களுக்கு வந்து நாங்க மண்டபத்தை கேட்டோம், அந்த மண்டபத்துக்கு அனுமதி தரல, என்னங்க இந்த ஆட்சியில இப்படி பண்றானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டை மெயின்டைன் பண்ணானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது நாங்க மண்டபத்துக்கு பர்மிஷன் தரலையா? என்னடா பேசுறீங்க டேய்? சோ வேற ஒரு மண்டபத்தை போய் பார்த்தோம், அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் இன்னைக்கு காலையில, இன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடிய 4 மணிக்கு அந்த ஃபங்க்ஷன், காலையில 9 மணிக்கு வந்து சொல்றாங்க எங்க நடத்துறதுக்கு பெர்மிஷன் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் இப்படி தடுக்கிறீங்க? ஏன் எங்களை பார்த்தா பயப்படுறீங்க? மண்டபத்துக்கு பர்மிஷன் தராம போறது நாங்க திமுக காரங்க. நல்லா கேளுங்க, ஒரு சாதாரண ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்காக. ஒரு சாதாரண கிளைக்கழக செயலர் இருக்கிற திமுகவில் அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு பவர் இருக்கு இல்லையா, உடனே போவான் ஸ்டேஷனுக்குள்ள, அதை பண்ணு இதை பண்ணு, ஏசி டிசி வரைக்கும் ஒரு சாதாரண கிளைக்கழக செயலர் மிரட்டுவான் எப்படி திமுக காரன். ஆனா இங்க நம்ம ராயபுரத்துல எம்எல்ஏ இருக்காரு இல்லையா அண்ணன் தாமு, அவர் போயிட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறாப்புல, அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ண சொல்றீங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேசுவாப்ல.
எதுக்கு சொல்றேன்னாக்கா தாவேகாவுல ஒரு எம்எல்ஏக்கே அவ்வளவுதான் இருக்கு பவர். ஆனா தாவேகா வந்து இவங்களோட அந்த அனுமதிகளை வந்து மறுக்கிறாங்களா, மீன் இவங்களுக்கு வந்து மண்டபத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களை முடக்கிறாங்களாமே. இல்ல நான் இப்ப இந்த வீடியோல ஓப்பன் சேலஞ்ச், இந்த கண்ணாடி போட்ட வையாபுரி இருக்கான் இல்லையா, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, ஒரு அப்பனுக்கு மட்டும் பிறந்திருந்தா உனக்கு அனுமதி மறுத்தாங்கன்னு சொன்ன இல்லையா, ஏதோ மண்டபத்துக்கு பர்மிஷன் தரல, காலையில வரைக்கும் ஓகேன்னாங்க, அதுக்கப்புறம் பர்மிஷன் தரல, அது எந்த மண்டபம், உனக்கு யார் பர்மிஷன் தரலன்றத ஆதாரத்தோட நிரூபிடா பார்ப்போம். சும்மா மண்டபத்து பேரை திமுக மண்டபத்து பேரை சொல்லக்கூடாது. நீ மண்டபத்துக்கு போய் புக் பண்ணது, அந்த மண்டபம் ஓகேன்னு சொன்னது, அந்த மண்டபம் திடீர்னு உனக்கு வேணான்னு சொன்னது, இது எல்லாத்தையும் காலிசி எப்படி டேட்டோட அந்த காலிசி எடுத்து காட்டுறா பார்ப்போம். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா உண்மையிலேயே தாவேகா உன்னை முடக்குதுன்னு நினைச்சனாக்கா, உண்மையிலேயே கேட்கறாங்க சீரியஸா, ஏன்னா தாவேகா இந்த மாதிரி பண்ற கட்சி கிடையாது, அடிச்சு சொல்ற யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இவனுங்க சொல்றாங்களே ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா, அதுக்காக நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். இந்த கண்ணாடி போட்ட வையாபுரிக்கு நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்த அப்படின்னாக்கா உனக்கு மண்டபம் மறுக்கப்பட்டது, இந்த ஆட்சியில இப்படி ஒரு அநீதி நடக்குது, நாங்க போய் ஒரு மீட்டப் பண்ண நினைச்சோம், எங்களை இப்படி முடக்குறாங்க, அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, குத்துறாங்க, மிதிக்கிறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, நீ நிரூபிச்சு காட்டுறா பார்ப்போம். உனக்கு அந்த அனுமதி மறுக்கப்பட்டது, நீ எந்த மண்டபத்தை புக் பண்ண, அந்த மண்டபத்தோட உரிமையாளர் யாரு, அந்த மண்டபத்தோட உரிமையாளர் இல்லங்க முடியாதுங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதா ஆதாரத்தோட நிரூபிடா பார்ப்போம். நீ ஆம்பளை நிரூபிடா பார்ப்போம். நீ அடுத்து இது கம்ப்ளீட்டா டிஎம்கேவோட ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொன்ன இல்லையா, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னாக்கா, இவனுங்க வீடியோல சொல்றானுங்க இது நாங்களா பண்றது, இது திமுக சார்ந்து பண்ணல, இது நாங்களா ஒரு இனிஷியேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களா இனிஷியேட் எடுக்கிறீங்கன்னாக்கா டிஆர்பி ராஜா எதுக்கு பாங்க வந்தாரு, அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, இவங்க அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, முடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணா அறிவாலயத்தை உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இவனுங்க ஆல்ரெடி அண்ணா அறிவாலயத்தில் இடம் புக் பண்ணிட்டானுங்க, புக் பண்ணது அங்கே போய் பண்றானுங்க, அங்கே பண்ணதுக்கு காசை கொடுத்து ஆட்களை வர வச்சிருக்காங்க, காசை கொடுத்து ஆட்களை வர வச்சாங்கன்றது வெளில மைக்க வச்சு நிக்கிற நம்ம ஆளுங்க கேட்டே சொல்றாங்க, காசை கொடுத்து கூட்டு வந்துருக்காங்க, இது ஃபுல்லா திமுகவோட ஸ்கிரிப்டடுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க நல்லா பாருங்க, இப்போ நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், நான் வந்து ஃபேன்ஸ் மீட்டப் நடத்துறேன் அப்படின்னாக்கா எனக்கு எப்படிங்க அண்ணா அறிவாலயத்தில் இடம் கிடைக்கும், என் ஃபங்க்ஷனுக்கு எப்படிங்க டிஆர்பி ராஜா வருவாரு, என் ஃபங்க்ஷனுக்கு எப்படிங்க எம்கே ஸ்டாலின் ட்வீட் போடுவார், அதுவும் ஃபங்க்ஷன் நடக்குது அப்பவே ட்வீட் போடுறாங்க, உடனடியாக ஒரு ட்வீட் போடுறாப்புல எம்கே ஸ்டாலின். ஏங்க நல்லா பாருங்க, அதாவது என் ஃபங்க்ஷன் நடக்குது, நான் ஒரு ஃபேன்ஸ் மீட்டப் நடத்துறேன், என் ஃபேன்ஸ் மீட்டப்ல மறுநாள் காலையில எங்களுடைய முதலமைச்சர் ட்வீட் போட்டா பரவாயில்ல, ஆனா அன்னைக்கே உடனடியாக போய் தான் நம்ம தளபதி ட்வீட் போறாருனாக்கா அப்ப அவருக்கு தெரியாம நடக்குது நினைக்கிறீங்களா நீங்க? இவனுங்க கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்டை எழுதி டிஆர்பி ராஜாவை வர வச்சு, அதாவது எம்கே ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு அவரு பார்த்தீங்கன்னா முட்டை கோடு கோடு முட்டை கோடு முட்டை கோடு முட்டைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேட மாதிரி எழுதி வர ட்வீட் போடுறாப்ல, அதை நம்ம ஆளுங்க ஜூம் பண்ணி பார்க்கறானுங்க, பார்த்தாக்கா ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு எழுதி வச்சிருக்கானுங்க. சரிடா, எல்லாம் மீட்ட போட்டிங்க, எல்லாம் கரெக்ட், மண்டமலருக்கு கொண்டைய மரத்துங்கிற மாதிரி திமுக காரன் உங்களுக்கு இடத்த கொடுத்துட்டான், திமுக காரன் காசு கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வந்தான், திமுக காரன் டிஆர்பி ராஜா அனுப்பிட்டான், உங்களோட எம்கே ஸ்டாலின் ட்வீட் போட்டாப்புல, எல்லாம் கரெக்ட். உள்ள வந்து என்ன பேசுன்னு தெரியாம, ஆமா நாங்க கொத்தடிமை கூட்டம் தான், நாங்க கொத்தூஸ் கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே ஒத்துக்கிறானுங்க. ஏங்க ஒரு அறிவாளி, உண்மையிலேயே சொல்றேன், வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி உன்னை மதிக்க மாட்டாங்க, ஆமா நாங்க கொத்தடிமை தான் அப்படின்றனாக்கா வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிக்காத நான் கேட்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து போச்சு, அதாவது மே 4ஆம் தேதி நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, நம்ம வந்து இப்படிதான் நடக்கணும்னு நினைச்சோம், ஆனால் இப்படி நடக்கலன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறானுங்க. அதாவது இவனுங்க கல்யாண வீடு இழவு வீடுன்னு எல்லா இடத்துலையும் ஒப்பாரி வச்சது பத்தாத, இப்போ ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு கூட்டத்தை போட்டு அங்கேயும் ஒப்பாரி வைக்கிறானுங்க. கேட்டால் நாங்கள் வந்து டிஎம்கே ஜென்சி கிட்ஸ் நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் இப்போ பேசுகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டே இல்லாமல் வந்து அழுதுனுக்கிறானுங்க மொத்த பேரும். 2026 தேர்தல் யாரும் எதிர்பார்க்கல, உழைச்சோம், ஊர் ஊரா போய் உழைச்சோம். தலைவர் காலடி படாத மாவட்டம் இல்ல, இளம் தலைவர் காலடி படாத தொகுதி இல்ல, குறிப்பா திமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட உழைச்சாங்க. முடிவு எதிர்பார்க்காதது. மே 4 ரிசல்ட் வருது, காலையில நல்லா இருந்துச்சு, போக போக அதிகம் 3 மணிக்கு அறிவிக்கிறாங்க தலைவர் தொகுதியில கொளத்தூர்ல தோத்துட்டாருன்னு வந்துச்சு. ஏத்துக்கவே முடியலதா, ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். எல்லாத்த விட ஒரு செம்ம காமெடி இருக்கு. அது என்னன்னாக்கா, அதாவது அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி எப்படி அந்த ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, மே 4ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேர் கமெண்ட் போடுறாங்களா. என்னன்னு போடுறாங்களா தெரியுமா? ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே, ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே. எதுக்கு போடுறாங்கன்னாக்கா, ஆமாங்க திமுகவை சாதாரணமாக நினைக்காதீங்க, திமுக நாங்கள் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ட்வீட் போடானாமே, எவனோ கமெண்ட் போடானாமே, எங்கடா டேய் அதை காட்டுறா பார்ப்போம். ஏன் அவன் வந்து அந்த மே 4ஆம் தேதி அன்னைக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கேன்னு போடான்னு கொஞ்சம் காட்டுறா பார்ப்போம். நீ ஆம்பளை இருந்தா ஒரு அப்பே ஆத்தாளுக்கு பிறந்தா நீ காட்டுறா பார்ப்போம். நீ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கேன்னு மே 4ஆம் தேதி அன்னைக்கு போட்டதை காட்டுறா பார்ப்போம். நீ
எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் வாயை திறந்து அப்படியே ஓவல் ஓம்பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டு போயிடறானுங்க மேடையில. நைட் போன் எடுக்கிறான், 6 மணிக்கு போன் எடுத்து பாக்குறேன், இன்ஸ்டாகிராம் போறேன், ரெக்வெஸ்ட் ஓபன் பண்றேன், 5 மெசேஜ், ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ, ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இன்னொரு மேட்டர் தெரியுமா உங்களுக்கு, வந்தது பூரா ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து கூட்டு வந்தாங்க இல்லையா, அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து நம்ம கிட்னி 3D அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களே கூட்டு வந்து நிக்க வச்சிட்டாங்க. அந்த அக்கா வந்து அப்படியே பிரமிப்பா பாக்குறது எப்படி சூரிய வம்சம் படத்துல வந்து பையன் சரத்குமார் பேச பேச அப்பா சரத்குமார் அப்படியே பூரிச்சு பாப்பாரு இல்லையா, அப்படியே மேல இருக்கிற கொத்தூஸ் பேசுறத கீழே இருக்கிற கிட்னி 3D வந்து அப்படியே அதை பூரிச்சு பாக்குதுங்க. இல்ல எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், இவனுங்க ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு கூட்டத்தை கூட்ட போறேன் அப்படின்னு சொன்னானுங்க. நாம அதெல்லாம் கண்டுக்கல என்னவோ பண்ணு போறானுங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் நம்ம. ஆனா இது கம்ப்ளீட் ஸ்கிரிப்டட்னு தெரிஞ்ச உடனே நமக்கு செம்ம காண்டாச்சு. டேய், ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி திமுக காரனே இது ஒரு கூட்டத்தை நடத்துப்பா அப்படின்னு சொல்லி இவனுங்களே சன் நியூஸ்ல வந்து அதை ப்ரமோட் பண்ணி சன் நியூஸ் ஃபுல்லா நேற்று ஃபுல்லா அதை எடுத்து போட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது நான் ஒரு இண்டிவிஜுவல் யூடியூப் சேனல், நான் என்னோட ஃபேன்ஸ் மீட் அப் பண்றேன் அப்படின்னாக்கா அது ஒரு அஃபிஷியல் ஒரு சேனலோ இல்ல இப்ப திமுகவோட கொத்தடிமை சேனலோ அதை கவர் பண்ணுமா யோசிச்சு பாருங்க. அப்ப திமுகவோட கொத்தடிமை சேனல் அதை கவர் பண்ணுது அப்படின்னாக்கா இது கம்ப்ளீட் ஸ்கிரிப்டடா இல்லையா? டிஆர்பி ராஜா வராப்புல, எம்கே ஸ்டாலின் ட்வீட் போடுறாப்புல, அவங்க ஒட்டுமொத்தமா வந்து காசு கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வராங்க. ஜூலி அந்த இடத்துக்கு வருதுன்னா பாத்துக்கோங்க அப்ப என்ன மாதிரி ஸ்கிரிப்டட் இதுன்னு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா, இதுக்கு பிச்சை எடுக்கலாம். எனக்கு என்னன்னா இந்த கண்ணாடி போட்ட வையாபுரி இருக்கான் இல்லையா, இவனை வந்து ஆல்ரெடி இவன் கட்சிக்காரனே செருப்பால் அடிச்சு வெளில தரான். ஏய் போடா வெளில போடா, நீ யாரா பேசுறதுன்னு சொல்லிட்டு கட்சிக்காரனே வெளில திருத்துறாங்க. ஆனா இவனுக்கு ஒரு கூட்டம் கூடுதுன்னு சொல்லிட்டு இவனுங்க நம்ப வைக்கிறானுங்க. இதை நம்ம நம்பணுமாமா? நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஜென்சி டிஎம்கே நடத்துங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனா ஏன் ஒரு விஷயத்தை கூட ஆர்கானிக்கா திமுக காரனால பண்ண முடியல? காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியல, அப்படியே தோத்துட்டா கூட தோல்வியை ஒத்துக்க முடியல. சரி ஒரு கூட்டம் கூட்டுறோம் அப்படின்னாக்கா அதுக்கும் ஆட்களை வர வைக்க முடியாம காசு கொடுத்து வர வைக்கிறீங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் தூக்கி தாவேக்கா மேல பழிய போடுறீங்க. என்ன பழப்படா உங்களதெல்லாம்? நல்லா கேக்குதானா? மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் எப்படி ரன் பண்ணணும்னு என் தலைவன் கலைஞர் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாங்கள மாட்டிட்டு பாடு. சரி. அதான் நம்ம இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் இல்லையா, பகிரங்கமா ஒரு சேலஞ்சு விட்டுருக்கோம். ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா இந்த அன்பானந்தம் அப்படின்னு இருக்கான் இல்லையா, உண்மையிலேயே சொல்றேன், அவன் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா இந்த அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இல்லையா, நாங்க போனோம் மண்டபத்தை கேட்டோம், எங்களுக்கு மண்டபம் கொடுக்கல, எங்களை அடக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, சும்மா வாய் வார்த்தையில சொல்லக்கூடாது. உண்மையிலேயே உனக்கு எங்க அனுமதி மறுக்கப்பட்டது, அந்த அனுமதி மறுக்கப்பட்டதை நீ எடுத்து சொல்லணும். இந்த மண்டபத்தில் நாங்க கேட்டோம், இந்த மண்டப உரிமையாளர் வந்து எங்களுக்கு முதல்ல தரேன்னு சொன்னார், அடுத்து தரமாட்டேன்னு சொன்னாரு. நீ எத்தனை தடவை கால் பண்ண, நீ பண்ண காலை அவர் எடுத்து என்ன சொன்னாரு எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபி. நான் சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச் வைக்கிறேன், நீ மட்டும் இதை நிரூபிச்சுட்ட, நாங்க கேட்ட மண்டபம் இந்த மண்டபம் ஆளுங்கட்சி பிரஷரால எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றத நீ ஓபனா நிரூபிச்சிரு. இதுக்கப்புறம் அரசியல் பேசல, பகிரங்கமா என்னோட வீடியோல உனக்கு மன்னிப்பு கேட்கிறேன். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா நிரூபிடா பாப்போம். சும்மா அதறது இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம வீடியோல பேச வேண்டிய கண்டென்ட்டே கம்ப்ளீட்டா வேற. ஆனா இவனுங்க பாத்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டா ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி, அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்றது யார், அந்த மூக்கு நோண்டி இருப்பான் பாத்தீங்களா, மூக்கு நோண்டி ஒரு பக்கம் ஃபேக் ஐடி கிரியேட் பண்றது. இப்போ வேற மூக்கு நோண்டி என்ன பண்றானாக்கா புதுசா கியூஆர் கோடெல்லாம் போட்டு பிச்சை எடுக்கிறது ஆன்லைன்ல. இந்த மாதிரி எனக்கு ஏதாவது காசு கொடுங்க ப்ளீஸ், தொண்டையில ஆபரேஷன் சொல்லிட்டு கியூஆர் கோடை போட்டு பிச்சை எடுக்கிறது. அதோட அடுத்தபடியா என்ன பண்றானாக்கா அந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்றது, அந்த நாயை அது வாயால ஒத்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து என்ன பண்றாங்கனாக்கா நம்ம தோத்துட்டோம், அதுக்கு காரணம் இன்ஸ்டாகிராம் தான், எல்லாரும் உள்ள வாங்கடா அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராம்ல வந்து இவனுங்க பண்ற அக்கப்போ இருக்குது. டே அப்பா, இந்த வீடியோல நான் பகிரங்கமா ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன்டா, தயவு செஞ்சு சொல்றேன், நாங்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் விட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட போயிடுறோம். ஆனா நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் நாங்க யூஸ் பண்றோம், நாங்களும் இன்ஸ்டாகிராம்குள்ள வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ற ஐச்சாட் இருக்கு பாத்தியா, சத்தியமா முடியலடா. சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரண நினைக்காத நீ. முதல்ல இருக்கிற உடம்பிறப்புக்கெல்லாம் நான் சொல்றேன். உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறார், உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறார், உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறார் உதய சூரியன். கும்பலா பஸ்ல ஏறினீங்கன்னா சின்ன பசங்க இடம் கொடுக்குற அளவு வயசாகி போயிருக்கு.
அதாவது இந்த கத்தி படத்தை சொல்லுவாங்க இல்லையா, நாங்க வேணா ஒன்னா ஒரு 5 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு, அந்த மாதிரி நான் வேணா ஏதாவது பண்ணிக்கிட்டுமாடா, இவனுங்க அக்கப்போர் தாங்க முடியலடா, உள்ள வந்து இந்த ரீல்ஸ் பண்ற பேர்ல உயிரை எடுக்கிறான்டா திமுக காரணங்க. இல்ல இவனுங்க மூஞ்சி மயிரை பார்க்க முடியாம தானங்க மக்களே உங்களை புறக்கணிச்சு டேய் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு உட்கார வச்சுட்டாங்க. இவனோட முதலமைச்சர் வேட்பாளரையே வீட்டுல வத்தலும் வடமும் காய விட்டாங்க. ஆனாலும் இவனுக்கு திருந்தாம பார்த்தீங்கன்னா நாங்க இன்ஸ்டாகிராமுக்குள்ள வருவோம், திரும்ப நாங்க வருவோம், சாதாரணமா வரல திமுக காரன் வெட்ட வெட்ட வளர வாழை மரம்டா, வாழையடி வாழையா வந்த ஆலமரம்டா, ஆழையடி ஆழையா வர பனைமரம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறானுங்க இவனுங்க. வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம்டா திமுக. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. எப்பா ஆனா சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையில ஒரு தெரு நாயா கூட பிறந்தலாம், ஆனா திமுக காரணம் மட்டும் பிறக்கூடாதா, அந்த அளவுக்கு நாயை விட கேவலமான புறப்படா இவனுங்களுது. இல்லைன்னா பாருங்களேன் நீங்களே, இவனுங்களே ஒரு ஃபங்க்ஷனை செட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆளுக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றது, அதுக்கு இவனுங்களே அண்ணா அறிவாளத்தில் வச்சுட்டு கேட்டாக்கா எங்களுக்கு வந்து அடக்குறாங்க ஒடுக்குறாங்க, இந்த ஆளுங்கட்சி மண்டபத்தை கொடுக்க கூடாதுன்னு பண்றாங்கன்னு ஒரு ஃபேக் நரேட்டிவை செட் பண்றது. கேட்டாக்கா நீங்க சாதாரணமா விட்டுருந்தா கூட ஒரு 40-50 பேரோட முடிச்சிருப்போம். ஆனா இப்ப பாத்தீங்களா ஆயிரக்கணக்கான ஆட்கள், எங்கடா ஆயிரக்கணக்கான ஆட்கள் வந்தது பூரா 60 வயசு டிக்கெட்ரா, அதாவது ஏதோ ஒரு முதியோர் இடத்துல இருந்து வேனை வச்சு கூட்டு வந்துக்கிறானுங்க, மொத்த பேரையும் கூட்டு வந்துட்டு இங்க ஜென்சி டிஎம்கேவாமே. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, நம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. எல்லாத்த விட காமெடி என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய எம்கே ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை ட்வீட் போட்டுக்காப்ல, ஜென்சி டிஎம்கேவை ட்வீட் போட்டு அப்படியே அந்த முட்டை கோடு கோடு முட்டை கோடு முட்டை கோடு முட்டை, அது எதுக்கு போட்டாருன்னு தெரியல உண்மையிலேயே, என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியாம தான் நம்மளால எஸ்ஆர்எச்சா ஹெச்ஆர்எஸ்ஆன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லேட் ஓட எடுத்து போட்டு வச்சுக்கிறாப்புல. அதை நம்மளால ஜூம் பண்ணி பார்த்தாக்கா ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி போட்டு வச்சுக்கிறானுங்க. அவ்வளவுதான் மக்களே, இதுக்கப்புறம் பேசினாக்கா இதுக்கப்புறம் இன்னொரு ஜென்சி மீட்டே சத்தியமா நடத்த மாட்டானுங்க. அந்த அளவுக்கு இந்த வீடியோல போட்டு கலாச்சு விட்டோம். நம்ம உண்மையிலே சொல்றேன், நீ ஜென்சி மீட் நடத்து வேணான்னு சொல்ல, ஜென்சி கிட்ஸை கூப்பிட்டு ஜென்சி மீட் நடத்து. சும்மா 60 வயசு டிக்கெட்டை கூப்பிட்டு முதியோர் இல்லத்துல இருந்து வேனை வச்சு கூப்பிட்டு வந்து காசு கொடுத்து ஆளை கூட்டு வந்து அதை பண்ணாதீங்கடா, வேணாம்டா. திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.